ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். எல்லோரும் மட்டனில் கொத்துக்கறி வாங்கி கோலா உருண்டை பண்ணியிருக்கோம். பட் சிக்கனில் கொத்துக்கறி வாங்கி எப்படி கோலா உருண்டை பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு நான் 1/2 kg சிக்கன் இந்த மாதிரி கொத்தி வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே போட்டோன்னா நமக்கு பொரிக்க வராது. ஸோ அதை மிக்சியில் இந்த மாதிரி ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இதில் நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். பட் குழந்தைங்க வாயில் படும்னு சொல்லிவிட்டு நான் அதை ஆட் பண்ணலை. அது நல்ல ஒரு ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா பிசறிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்க வரும். ஸோ இதெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் 1 to 2 hours இதை வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா ஃப்ரீஸ் ஆகி நமக்கு வரும். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் இதுக்கு சாம்பார், ரசம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.